சபையார் மற்றும் ஆசாரியன் அறியாமல் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக கொண்டு வரப்படுவது எது? பழுதற்ற ஒரு இளங்காளை. பிரபு அறியாமல் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக கொண்டு வரப்படுவது எது? வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு இளங்கடாவை. வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண்குட்டி என்ன காரணத்திற்காக பாவ நிவாரண பலியாக கொண்டு வரப்பட வேண்டும்? சாட்சியாகிய ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாதிருந்து பாவம் செய்தால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். அசுத்தமான காட்டு மிருகத்தின் உடலையாவது அசுத்தமான நாட்டு மிருகத்தின் உடலையாவது அசுத்தமான ஊரும் பிராணிகளின் உடலையாவது இவ்வித அசுத்தமான யாதொரு வஸ்துவையாவது ஒருவன் அறியாமல் தொட்டால் அவன் தீட்டும் குற்றமும் உள்ளவனாவான். அல்லது எந்த அசுத்தத்தினாலாகிலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதனை ஒருவன் அறியாமல் தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டால் அவன் குற்றமுள்ளவனாவான். மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தினாலும் ஒருவன் தீமை செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனமறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவனாவான். இப்படிப்பட்டவைகள் ஒன்றில் ஒருவன் குற்றமுள்ளவனாகும்போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண் குட்டியை பாவ நிவாரண பலியாக கொண்டு வர வேண்டும். பாவ நிவாரண பலி செலுத்த ஆட்டுக்குட்டிக்கு பதில் எவை செலுத்த வேண்டும்? 2 காட்டுப் புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் கொண்டு வர கடவன். அத்திமரத்தில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது எந்த காலம் சமீபமாயிற்று? வசந்த காலம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. மனுஷகுமாரனின் நாளை அறிந்திருப்பது யார்? பிதா. மனுஷகுமாரன் வரும்போது யாருடைய காலத்தில் நடந்தது போல் நடக்கும்? நோவாவின் காலத்தில். எஜமான் வரும்போது எப்படிப்பட்ட ஊழியக்காரன் பாக்கியவான்? உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவதூதர்கள் எங்கிருந்து கூட்டி சேர்ப்பார்கள்? வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள்.